Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராமநாதபுரத்தில் நீட் தேர்வு மையத்தில் வினாத்தாளை மாற்றி கொடுத்ததால் ஏற்பட்ட குளறுபடியால் நன்றாக தேர்வு எழுத முடியவில்லை என மாணவி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மையத்தில் நீட் தேர்வு எழுதிய மாணவி ஸ்வஸ்திகா தனக்கு வினாத்தாள் மாற்றி வழங்கப்பட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட குழப்பத்தால் நேரக்குறைவு ஏற்பட்டு அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க முடியவில்லை என்றும் அந்த மாணவி தெரிவித்துள்ளார். எனக்கு டைமும் கிடைக்கல. நான் பிசிக்ஸ் உள்ள எதுவுமே அட்டெண்டே பண்ணல. அதனால நான் எழுதுனது எனக்கு திருப்தியே இல்லை. கண்டிப்பா எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்கே வராது. ஆவடியில் நீட் தேர்வு மையத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதால் தேர்வு எழுத கூடுதல் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதால் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இந்நிலையில் சென்னை ஆவடியில் உள்ள மத்திய அரசு பள்ளியான கேந்திர வித்யாலயா பள்ளியிலும் நீட் தேர்வு நடைபெற்றது. இங்கு 464 மாணவர்கள் நீட் தேர்வு எழுத வந்திருந்தனர். அப்போது அப்பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் பள்ளியில் மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகிய நிலையில் கூடுதல் அவகாசம் வழங்க மாணவர்கள் கோரிக்கை விடுத்தபோது அனுமதி மறுக்கப்பட்டது. இதனை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகளை அதிகாரிகள் தாமதமாக உள்ளே அனுமதித்ததால் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு மையத்தில் பயோமெட்ரிக் மெஷின் வேலை செய்யவில்லை என மாணவ மாணவிகளை தேர்வு மையத்திற்கு அனுமதிக்காமல் தாமதம் செய்ததால் தேர்வர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விரைந்து வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். அந்த மிஷின் ஒர்க் ஆகுறதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. கடைசியில் ஓட்டப்பந்தயத்தில் பிள்ளைங்க ஓடுற மாதிரி எல்லாம் ஓடி போய் அந்த என்ட்ரன்ஸில் போய் என்ட்ரியை போடாமல் பிள்ளைங்க ஹாலில் உள்ளே போயிருக்குங்க. அதுங்க நிலைமை என்னன்னு தெரியலைங்க. அந்த சர்வர் 2 மணியோட க்ளோஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைங்க போன பிள்ளைங்களோட நிலைமை என்னன்னு தெரியலைங்க. பரீட்சை எழுதிய பிரோஜனம் இருக்குதா இல்லை 2 மணிக்கு மேலே உள்ள அது அலோடு உண்டா இல்லையான்னு தெரியலைங்க. அது ரெக்கார்ட் ஆகலன்னா ரிஜெக்ட் ஆச்சுன்னா எங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.